இன்றைய தினம் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்களை நான் ஜனாதிபதியை உருவாக்கிட்டேன். எல்லாரும் அவர் ஜனாதிபதி தான். இன்னைக்கு இன்று ஜனாதிபதி வேட்பாளராக இருந்தாலும் கூட 22ஆம் தேதி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தான். அவருடைய கட்சியினுடைய அங்கத்தவர்களே, முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் கௌரவ ரவுஃப் ஹக்கீம் அவர்களே, கௌரவ ராஜரட்னம் அவர்களே, கௌரவ மதியூர் ராஜா அவர்களே, அமைப்பாளர் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நாவலப்பிட்டியிலே இவ்வளவு ஒரு பெரிய கூட்டத்தை காண்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை தான் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. தோட்ட தொழிலாளர்களுக்காக அவர் என்ன செய்ய போகின்றார் என்பதை நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கலாம். இப்பொழுது அண்மை காலத்திலே 1700 ரூபாய் மே 1ஆம் தேதி தொழிலாளர்களுக்கு சம்பளமாக கொடுப்பதாக சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு அது 1350 ரூபாயாக அளிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான நீதிமன்றம் சென்றது. நீதிமன்றம் சென்ற பிறகு மீண்டும் அந்த நீதிமன்ற கேஸை வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள். சம்பள நிர்ணய சபை அதை வாபஸ் பெற்றுக் கொண்டது. திரும்பவும் என்ன சொல்றாங்கன்னா 1700 சொல்லி 1350 ரூபாய் தான் உண்மையான சம்பளமாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த 1350 கூட எங்களுக்கு என்னைக்கு கைக்கு வருமோ அன்னைக்கு தான் நம்பிக்கை வரும். ஆகவே இந்த தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றுகின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவருடைய கட்சியை சேர்ந்த ஏனையவர்களுக்கு நாங்கள் 21ஆம் தேதி ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும். இப்ப தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் அறிவிப்பதிலே ஒரு ஒரு தொந்தேசி, அதாவது ஒரு உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்கின்றது. 3 வருஷத்துக்கு சம்பளம் பேசக்கூடாது, நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடாது, சம்பள போராட்டம் செய்யக்கூடாது, சம்பள பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாது. இது என்ன ஐயா சட்டம்? இது எங்க ஐயா இருக்குது? எந்த ஊர்ல இருக்குது? எந்த நாட்டில் இருக்குது? இலங்கையில தான் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க. ஆகவே எங்களுடைய பொறுத்தளவிலே மாண்புமிகு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்த பிறகு மலையக மக்கள், ஏன்னா மலையக மக்கள் சொன்ன உடனே ஒரே அடிதான் சம்பள பிரச்சனை, வேற எதுவும் பிரச்சனை நமக்கு இல்ல. அது ஒரு பிரச்சனை தான் சொல்றாங்க எல்லாருமே. ஆகவே இந்த சம்பள பிரச்சனையை ஒரு பக்கம் வைத்து விட்டு எங்களுடைய வீட்டு பிரச்சனையை தீர்க்கணும். வீடு கட்டி கொடுக்கணும், காணி 10 பட்ச கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு பாடசாலையை ஆரம்பிக்கணும், சுகாதாரம் நல்லா இருக்கணும், பொருளாதாரம் வளரணும், வேலை வாய்ப்பு உருவாக்கணும். அதற்காக நாங்கள் ஜனாதிபதி அவர்களை சொல்லியிருக்கின்றோம். விசேஷ செயலணி ஒன்று 48 மணி நேரத்திலே அவர் எங்களுக்கு தருவதாக சொல்லியிருக்கின்றார். இந்த மக்களுடைய பிரச்சனைகள் ஒன்றொன்றாக தீர்க்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுக்கு முக்கியமான கோரிக்கை என்பதை நாங்கள் அவர் முன்னெடுத்திலே வைத்து தமிழ் முற்போக்கு கூட்டணி எங்களுடைய கையொப்பமிட்டு அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். 47 கோரிக்கைகளை நாங்கள் அவருக்கு விடுத்திருக்கின்றோம். அதிலே உங்களுடைய பிரச்சனை தான் இருக்குது. எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு பார் தேவையில்ல, வேற எதுவும் தேவையில்ல, காணி தேவையில்ல, எங்களுக்கு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும். இதுதான் நாங்கள் சொல்லியிருக்கின்ற விஷயம் என்பதை சொல்லிவிட்டு අද දින මේ රැස්වීමට පැමිණි සිටින සියලු දෙනාගෙන් අවසරයි. මං හිතන්නේ විශාල ජනගහනක් මෙතන ඇවිල්ලා ඉන්නවා අද දිනේ. විශේෂම සිංහල, දෙමළ, මුස්ලිම් ජනතාව මේ පළාතේ ජීවත් වෙන්නේ මේ අතර අපිට විශේෂයෙන් අපි කියන්න ඕන ගරු රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාගේ යටතේ අපි අවුරුදු 4ක් වැඩ කරා. නෑ කියන්න බෑ. එතුමා වැඩ කරපු කාලේ අපිට පොරොන්දු වුණා කීපයක් දෙන්නම් කියලා. නමුත් ඒක පොරොන්දු ඉෂ්ට කරලා නැහැ. අපිට රුපියල් 50ක් පඩි වැඩි කරන්න හම්බුන්නේ නැහැ ඒ දවස්වල. මේක තමයි යථාර්ථය. ඒ යථාර්ථය අපි දැනගන්න ඕන. ඊළඟ ආණ්ඩුවේ අපි බලාපොරොත්තු වෙන්නේ පඩිය විතරයි නෙවෙයි, ජනතාවට යම් කිසි ඉඩම් කොටසක් දීලා ඒ මිනිසුන්ගේ කුඩා තේවතු හිමියෙන් හැටියට පත් කරන්න කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. ඒක තමයි මේ මෙතුමාගේ අපේ තියෙන පොරොන්දුව. ඒක නිසා අපි බලාපොරොත්තු වෙන්නේ ඊළඟ ජනාධිපති මැතිවරණයේද සම්පූර්ණ සහයෝගය. මම හිතන්නේ දැන් 34ක් අසං කරා කිව්වා, 44ක් අසං කරලා තිනවා කිව්වා. ඒ ඔක්කොම බොරු. 92 දෙනෙක් පොරු ගිහිලා එතන අසං කරාට ඒවා ගිවිසුමක් නෙවෙයි. අපේ පක්ෂය තමයි
පක්ෂය හැටියට අසං කරලා තියෙන්නේ සජිත් ප්‍රේමදාසත් එක්ක. ඒක නිසා මගේ හිතවත් ජනතා සියලු දෙනාම අපි 21 වෙනිදා සජිත් ප්‍රේමදාස මහත්තයාට කතුරු ගහලා එතුමා දිනා ගන්න කටයුතු කරන්න ඕනේ කියලා බලාපොරොත්තු වෙමින් මට මේ අවස්ථාව දීපු සියලු දෙනාට මගේ ස්තුතිය කරමින් ස්තුතිවන්ත වෙනවා. නன்றි. ජයගමු ශ්‍රී ලංකා මගෙන් පටන් ගමු. We lead the web news.